ஹாய் நண்பா, உங்கள் தமிழ். டுடே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, +2 எக்கனாமிக்ஸ்லேருந்து நீதிக்குழு வரலாறு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஏன் அதை நம்ம பார்க்குறோம்னு இந்த வீடியோ போடுறோன்னா, இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து எல்லா எக்ஸாமும் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அது இல்லாமல் இந்த குரூப் 4 குரூப் 1ல் வந்து ஈஸியாக அதுலேருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும். ஓகேங்களா? அதனால் கண்டிப்பாக நமக்கு ஒரு மார்க் இருக்குது. ஒரு மார்க்கில் 1000 பேருக்கு முன்னாடி இருக்கிறோம். ஏன்னா வேக்கன்ஸ் வந்து இப்போ வரைக்குமே 6000 சில்லற தான் இருக்குது. ஓகேங்களா? அதனால் எப்பயுமே மனசில் வச்சுட்டு நீங்கள் நல்லா படிங்க. வேக்கன்ஸ் அதிகமாக ஆகலைன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். இன்னும் மீதி இருக்கிற 50 நாள் நல்லா சரியாக பயன்படுத்துங்க. 50 நாள் நீங்கள் ஏற்கனவே நிறைய படிச்சிருப்பீங்க. அதை வந்து ரிவிஷன் பண்ணிவிட்டு போனாவே கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். அதை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? இதில் வந்து நீதிக்குழு எப்போ ஆரம்பித்தாங்க, நீதிக்குழு எத்தனாவது குழு, ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு, தலைவர், செயல்படும் காலம். ஓகேங்களா? மொத்தம் 15 இருக்குது. அந்த 15ஐயும் பார்த்துடலாம். கண்டிப்பாக நீங்கள் சும்மா நடக்கும்போது போகும்போது ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. அதை அப்படி 2 நாள் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு இயர், பேர் இருந்து ஏற்படுத்தப்பட்ட காலம் எல்லாமே மறக்காது. ஈஸியாக மைண்டில் ஏறிடும். ஒரு மார்க் கண்டிப்பாக உங்களுக்கு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்னென்னா, முதலாவது ஆரம்பித்தது எப்போ ஆரம்பிச்சுக்கிறாங்கன்னா 1951. ஓகேங்களா? அதனோட தலைவர் கேசின் யோகி. செயல்படுத்தும் காலம் வந்து 52லேருந்து 57 வரை செயல்படுத்திருக்காங்க. 51 ஆரம்பிச்சுட்டு 52ல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ரெண்டாவது வந்து எப்போ ஆரம்பிச்சுக்கிறாங்கன்னா 1956 சந்தானம், சந்தானம். செயல்படும் காலம் வந்து எப்போ முடியுமோ அதுலேருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? 57லேருந்து 62 வரைக்கும். ஓகேங்களா? மூணாவது வந்து 1960 ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? அதனோட தலைவர் சந்தா. ஓகேங்களா? எப்போ செயல்படும் காலம் வந்து 62லேருந்து 66. ஓகேங்களா? அடுத்தது நாலாவது வந்து 1964. ஓகேங்களா? தலைவர் வந்து PV ராஜமன்னார். ஓகேங்களா? எப்போ ஆரம்பிச்சுக்கிறாங்கன்னா செயல்படும் காலம் வந்து 66லேருந்து 69. ஓகேங்களா? இப்போ இதை நான் சொல்லி முடித்த பிறகு நான் ஷார்ட்கட் சொல்கிறேன் லாஸ்ட்டில். ஓகேங்களா? அடுத்தது 5வது எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா 1968 மகவீரா தியாகி. ஓகேங்களா? அது எப்போ செயல்படும் காலம் வந்து 1969லேருந்து 74. பாருங்கள், செயல்படும் காலம் வந்து எப்போ முடியுதோ அதுலேருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க 5 வருஷத்துக்கு. ஓகேங்களா? அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது 6வது வந்து 1972 ஆரம்பிச்சிருப்பாங்க. KV பிரமானந்த ரெட்டி. ஓகேங்களா? அவர் வந்து செயல்படும் காலம் வந்து 74-79. ஓகேங்களா? 74-79. 7வது வந்து 1977 JM சாலட். 1979-84. ஓகேங்களா? 8வது வந்து 1983 YB சாவான். ஓகேங்களா? அது வந்து எப்போ இது பண்ணுங்கன்னா 1984, 1989. ஓகேங்களா? அடுத்தது வந்து 8வது சொல்கிறேன்னா, 9வது வந்து 1987 ஏற்படுத்தப்பட்ட காலம், ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. அதனோட தலைவர் வந்து NKP சால்வே. ஓகேங்களா? அதோட ஏற்படும் காலம் வந்து 89-95. 10வது வந்து 92 KC பந்த். 95-2000. ஓகேங்களா? இப்போ நான் என்னென்னா இது 10 வரைக்கும் நான் ஷார்ட்கட் சொல்கிறேன். ஓகேங்களா? எப்படின்னு சொல்லிட்டுனா 10 வரைக்கும் ஷார்ட்கட் சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 1வதுக்கு வந்து 1951 ஆரம்பிக்கிறாங்களா. நீ என்ன ஃபஸ்ட்டு நீ யோக்கியனா, நீ என்ன நல்லவனா கெட்டவன் தானே, அது மாதிரி யோக்கியனா அப்படின்ட்டு யோகின்னு வச்சுக்கோங்க 1. ஓகேங்களா? அது செயல்படும் காலம் வந்து மனப்பாடம் பண்ணிக்கணும். ஏன்னா செயல்படும் காலம் வந்து 52-57னா அதுலேருந்து எப்போ முடியுமோ அதுலேருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அது ரொம்ப ஈஸியாக வச்சுக்கலாம். 5 வருஷத்தில் அப்படி கணக்கு கூட்டி கழிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஆரம்பித்தது வந்து ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இயர் 1951. ஓகேங்களா? நீ ஃபஸ்ட்டு என்ன தலைவர் யார், நீ யோக்கியனா அப்படின்ட்டான். ரெண்டாவது வந்து 56 ஆரம்பிச்சிருப்பாங்க. இது மட்டும் மைண்டில் இருக்குங்க. 56. ரெண்டாவது என்ன சொன்னால் சந்தான காமெடி, நீ யோக்கியனா சந்தான காமெடி பண்ணுறான் அப்படின்னு வச்சுக்கலாம். 3வது 60 என்ன பண்ணியிருக்காங்க, கேஸு சந்தா. என்னென்னா எல்லோரும் சந்தா பண்ணுவோம், மாதம் சந்தா கட்டுவாங்களா, அதனால் சந்தா வச்சுக்கோங்க. 3வது மாதத்தில் சந்தா கட்டணும். 60 ரூபா சந்தா கட்டணும். 1960 60 சந்தா கட்டணும் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 1960 சந்தா கட்டணும் வச்சுக்கோங்களேன். 3வது வந்து 60 சந்தா கட்டணும். ஓகேங்களா? 4வது வந்து ராஜ மன்னர். ஓகேங்களா? 4வது சந்தா கட்ட யார்கிட்ட கட்டாங்க, ராஜா கிட்ட தான் கட்டுறாங்க. ஓகேங்களா? ராஜா கிட்ட கட்டுறாங்க. அதனால் 64 ராஜா கிட்ட கட்டுறாங்க. 5வது வந்து என்ன, மகவர் தியாகி. ராஜா வந்து தியாகியே இருப்பானா. ஓகேங்களா? 4வது வந்து என்னது, 3வது வந்து சந்தா கட்டுறாங்க. சந்தா யார்கிட்ட கட்டுறாங்க, ராஜாகிட்ட கட்டுறான். ராஜா வந்து யார், மகவீராக இருக்கிறான், தியாகியாக இருக்கிறான். ஓகேங்களா? அப்புறம் 6வது வந்து 72. ஓகேங்களா? இயர் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 72. ஏன்னா ரெட்டி 6வது வந்து ராஜாவோட தியாகியே போயிட்டான். அப்புறம் ரெட்டி வந்துட்டான். ஓகேங்களா? ரெட்டியை வந்துட்டு என்ன பண்ணுறான், அவன்கிட்ட கொடுக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? 7வது வந்து இங்கே பாருங்கள், 6வது 7வது வந்து ரொம்ப ஈஸி. ஏன்னா 1972 1977. ஓகேங்களா? அதில் வந்து JM சாலட். ஓகேங்களா? அது வந்து
சாலட்டு, சாபான், சால்வி இது 3மே அடுத்தடுத்து வரும் ஓகேங்களா. அடுத்தடுத்து வரதுனால இதனோட ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு கரெக்டாக பார்த்துக்கோங்க 77, 83, 7 ஓகேங்களா. இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது ஏற்படுத்தப்பட்ட செயல்படும் காலம் வந்து நீங்கள் லாஸ்ட்டில் எப்போ முடியுதோ அதுலேருந்து 5 வருஷம் கூட்டி கழிச்சுக்கலாம் போட்டுக்கலாம் ஓகேங்களா. இது மட்டும் பாருங்கள் 9 வரைக்கும் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. இப்போ வந்து 10வது வந்து என்னென்னா 10வது வந்து 1987 சால்வே சொல்லிடுறோம்னா 10வது வந்து 1992 கேஸு பந்த். 10வது வந்தால் 10வது எப்போ படிக்கும்போது பந்த் அடிக்கிறாங்க ஓகேங்களா. 10வது கிளாஸ் பார்க்காம பந்த் அடிக்கிறாங்க ஓகேங்களா. அது மறந்துடாதீங்க. 1995, 2000 ஓகேங்களா. ஏன்னா இது 10வது வந்து எப்பயுமே கேட்டே இருக்கிறாங்க, ரொம்ப முக்கியம். 10வதுலேருந்து மாற்றி கேட்குறாங்க ஓகேங்களா. இப்போ நீங்கள் 10 வரைக்குமே தெளிவாக படிச்சுட்டு ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு நீ யோக்கியனா இருக்கிறியா, அப்புறம் 2வது காமெடி சந்தான காமெடி வந்துடுறான். அப்புறம் சந்தா கொடுக்குறாங்க, ராஜாட கொடுக்குறாங்க, ராஜா வந்து மகவீரா இருக்கிற தியாகியாக இருக்கிறான். அப்புறம் ரெட்டி வந்துட்டுறான், சால்ட்டு இதெல்லாம் மனப்ப மைண்டில் தூக்கிங்க ஓகேங்களா. அடுத்தது நம்ம ஃபஸ்ட்டில் பார்க்கலாம். அடுத்தது என்னென்னா 11வது வந்து எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா 1911 ஆரம்பிச்சது. 1998 ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏஎம் குஸ்ரு சொல்லியிருப்பார். எந்த வருஷம்னா 2000, 2005 ஓகேங்களா. 2000, 2005. 12வது வந்து 2002 சி ரங்கராஜன் ஓகேங்களா. அது ஏற்படுத்த காலம் 2005 2010. 5 வருஷம் எப்பயுமே ஏற்படுத்த காலம் வந்து 5 வருஷம் அதில் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. எப்போ லாஸ்ட்டில் முடியுமோ அதுலேருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. 13 வந்து 2007 டாக்டர் வஜாய் கேல்கர்ன்ட்டு இருக்கார் ஓகேங்களா. 14 வந்து 2013 ஒய்வி ரெட்டி ஓகேங்களா. 2015, 2020. 15 வந்து 2017 ஆரம்பிச்சிருப்பாங்க. என்கே சிங்கு நடப்புற காலம் வந்து 2020, 25 இதுதான் லாஸ்ட் முடிய போகுது என்கே சிங்கு ஓகேங்களா. இப்போ 10லேருந்து 15 வரைக்குமே மாற்றி கேட்டுருக்காங்க ஓகேங்களா. இது வந்து நீங்கள் பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு டெய்லி நீங்கள் படிச்சுட்டு இருந்தால் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நான் சொன்ன ஷார்ட்கட்டு வீடியோ வந்து பொறுமையாக கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு மைண்ட் நிற்கும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நிற்கலாம், 2வது டைம் கண்டிப்பாக உங்களுக்கு நிற்கும் ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும் ஓகேங்களா. கண்டிப்பாக வரும், நம்பிக்கையோடு படிங்க. ஒரு மார்க்கில் 1000 பேர் முன்னாடி, அதை மட்டும் எனக்கு மறந்துடாது. இதுக்கப்புறம் நீங்கள் இந்த குரூப் 4 எக்ஸாம் வந்து முடிஞ்சிச்சுன்னா அடுத்து 2026 வந்தால் வரும், வரலாம் வராது, அவ்வளோதான். அதுதான் உண்மை, யாருக்கும் தெரியாது ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். பாய் நண்பா, உங்கள் தமிழ்.